Good morning, my dear students. Once again, welcome to School of Nursing online classes. Today, we're going to discuss about the importance of psychology. Last class, we discussed about the sociology. This topic, we're going to discuss about the psychology. Already, we last class sociology பார்த்தோம். In the class, we go to discuss about the psychology, introduction of the psychology அப்படின்னா என்ன நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பொன்மொழிகள்னு சொல்லுவோம், கோட்ஸ், அதை நம்ம வந்து பார்ப்போம். என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் கோட் என்ன சொல்கிறாங்க, பிரச்சனைக்கு 2 காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, இன்னொன்று செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது. தெரியும், இது ரெண்டுமே. ஒன்றுமே யோசிக்காமல் சைலண்ட்டாக இருக்கிறது, இன்னொன்று எந்த வேலையும் செய்யாமல் இப்படி வந்து செஞ்சு அப்படி வந்துடுமோ, அப்படி வந்தால் இது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருக்கிறது வந்து இன்னொரு டைப். ரெண்டுமே பிரச்சனைக்கு காரணம்தான். அடுத்த கோட்டை பார்ப்போம். The mind is like a water. When it's turbulent, it is difficult to see. When it is calm, everything becomes clear. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு டென்ஷனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை வந்து நம்ம மைண்டு குழம்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தண்ணி எப்படி கலங்கி இருந்தால் எது கிளியராக இருக்காதோ, நம்ம எதுவுமே பார்க்க முடியாதோ, அதே போல் நம்மளுக்கு எதையுமே டிசைட் பண்ண முடியாது. பட் நம்ம காமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிளியராக நமக்கு வந்து என்னென்ன தண்ணி கடியில் இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கோட்ஸ்லேயுமே என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், மைண்ட், மனதில் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி நினைக்கணும், இதை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜினா என்ன, அதுக்கு மைண்டுனா என்ன, அதை பற்றி இந்த செஷன்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வந்து சைக்காலஜி வந்து இன்ட்ரடக்ஷன் யூனிட் 1 வந்து டெஃபினேஷன், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி நம்ம வந்து இது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைண்டுனா என்னன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சைக்காலஜி வேர்டு, ஆல்ரெடி நம்ம சோஷியாலஜி எப்படி பார்த்தோமோ அதே போல் the word psychology is derived from the Greek word that called psyche. Psyche means mind, soul or spirit. இந்த 3வே எடுத்துக்கலாம். Psyche means mind, soul or spirit, and logos means it's a study of or knowledge. So psychology is the study of mind. So அதான் சொல்கிறாங்க, literally the psychology is the study of mind அப்படின்னு சொல்லி வந்து இதில் வந்து சொல்கிறோம். So this is a definitions of psychology. The word psychology is derived from the Greek word called psyche, that means mind, soul or spirit, and the logos means knowledge or discourse or study. So psychology means psychology is the study of the mind அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பார்க்குறோம். What do you mean by mind? மைண்டுன்னா என்ன? Let's see what is mind. மைண்டுனா மூளை கிடையாது. மைண்டுனா எண்ணங்கள். என்ன எப்படி இருக்கும்? வாட் இஸ் மைண்ட்? இட் இஸ் தி ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயினோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, ஆற்றல், பிரெயினோட ஒரு ஆற்றல், தட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன். நம்ம வந்து தட் இஸ் கால்ட் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின் இஸ் கால்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்கிறோம், மைண்ட் இஸ் த டோட்டல் ஆஃப் வேரியஸ் மென்டல் ப்ராசஸ் such as observing, knowing, thinking, reasoning, feeling, wishing, imagining, remembering and judging. This is எல்லாமே சேர்ந்த வேலை தான் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மைண்டுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் தி டோட்டல் ஆஃப் வேரியஸ் மென்டல் ப்ராசஸ். நிறைய வேலைகள் சேர்ந்தது தான் மைண்டுன்னு சொல்கிறோம். என்ன அப்சர்வ் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம், திங்க் பண்ணுறோம், காரணம் கண்டுபிடிக்கிறோம், ஃபீல் பண்ணுறோம், விஷ் பண்ணுறோம், நம்ம ஒரு படம் பார்க்குறோம், ரிமெம்பர் பண்ணிக்கிறோம், ஜட்ஜ் பண்ணுறோம், இதெல்லாம் வேலையும் சேர்ந்தது தான் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி அகைன் இதே தான் இந்த டெஃபினேஷன்ஸில் மைண்ட் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் த ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிரெயின், வி கால் இட் as a mind. நெக்ஸ்ட் வில் see about the history of psychology. சைக்காலஜியோட ஹிஸ்ட்ரி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சோஷியாலஜியில். ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி யார்? ஆகஸ்ட் கோம்டின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யார் அப்படின்னு சொன்னால் வில்லியம் வாண்ட்ன்றவர் தான் வி கால் இட் as a ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. தி ஓப்பன்ட் தி ஃபஸ்ட்
சைக்காலஜிக்கல் லெபார்ட்ரி அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் லேபிக் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் தான் இவர் ஃபஸ்ட்டு மனநலத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் ஓப்பன் பண்ணார். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜியின் தந்தை அப்படின்னு யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வில்லியம் வாண்ட் இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், வில்லியம் வாண்ட் இஸ் கோவொர்க்கர்ஸ் ஆர் அட்டெம்ப்டிங் டு இன்வெஸ்டிகேட் தி மைண்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணார். ட்ரூ இன்ட்ரோசெப்ஷன் அப்படின்னா நம்மளை நாமே உணர்தல். இன்ட்ரோசெப்ஷன் அப்சர்விங் தி அனலைசிங். ஸோ இந்த அனலைசிங் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் their ஓன் கான்ஷியஸ் அண்ட் மென்டல் ப்ராசஸ். நம்மளை நாமே அவங்களுடைய மென்டல் ப்ராசஸை பற்றி அவங்களே எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்கன்றதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணார். தட் இஸ் அவர் வில்லியம் வாண்ட் அண்ட் இஸ் கோவொர்க்கர்ஸ். ஸோ திஸ் நெக்ஸ்ட் வில் சி அபவுட் திஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். நிறைய டீட்டெயில்ஸாக நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி இஸ் கால்ட் வில்லியம் வாண்ட் இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, அது மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். எப்படி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்றதான் மெத்தட்ஸு. ஒன் இஸ் கால்ட் introspection or self-observation method. Introspection or self-observation method. The method of psychology, the first one is introspection or self-observation method. Second one is called observation method or systemic observation. Third one is experimental method. Fourth one is survey or inventory method. Fifth one is test method. Sixth one is called case history method. And the seventh one is called genetic or developmental method. These are the methods of psychology. இது ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் இன்ட்ரோசெப்ஷன் மெத்தட். இன்ட்ரோசெப்ஷன் மெத்தட்னா என்ன? இதில் பார்க்குறீங்க, இவர் என்ன பண்ணுறாரு, இவர் முகத்தெடுத்து இவரே பார்க்குறாரு. தட் இஸ் உன்னை நீயே உணர்ந்து கொள்ளுதல். தட் இஸ் கால்ட் இன்ட்ரோசெப்ஷன் ஆர் செல்ஃப் அப்சர்வேஷன் மெத்தட். நான் எப்படி இருக்கேன், நான் கரெக்டாக பிஹேவ் பண்ணுறேன்னா, தட் இஸ் கால்ட் இன்ட்ரோசெப்ஷன் ஆர் செல்ஃப் அப்சர்வேஷன் மெத்தட். தட் இன்ட்ரோசெப்ட் மீன்ஸ் டு லுக் வித்தின், உன்னுக்குள் பார் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அன் இன்டர்னல் பர்செப்ஷன் ஆர் செல்ஃப் அப்சர்வேஷன். நம்மளே செக் பண்ணிக்கிறது தான் கால்டு இன்ட்ரோசெப்ஷன் மெத்தட் ஆர் self observation method. Example, a patient after an operation may be asked to report how he feels. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வந்து விட்டுட்டு கேட்குறேன், நல்லா இருக்கியா கேட்குறேன்ல. ஸோ அவர் என்ன சொல்கிறார், அவரே ஃபீல் பண்ணி ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் செல்ஃப் அப்சர்வேஷன் ஆர் இன்ட்ரோசெப்ஷன் மெத்தட். வில் கோ டு த நெக்ஸ்ட் மெத்தட். தட் இஸ் கால்டு, இது என்ன பண்ணுறாரு, இவர் அப்சர்வ் பண்ணுறாரு. தட் இஸ் கால்ட் அப்சர்வேஷன் மெத்தட் ஆர் சிஸ்டமிக் அப்சர்வேஷன். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இட் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா by means of observing the behavior by the somebody other than the persons. ஸோ இவரை தவிர இவங்க கூட இருக்கவங்க கிட்ட நம்ம வந்து இவர் எப்படி பண்ணார், எப்படி நடந்தார், இவருக்கு எப்போ காய்ச்சல் வந்துச்சு, எப்போ என்ன சாப்பிட்டாரு, இது இப்போ என்ன பண்ணார், நைட் தூங்கினாரா, காலையில் என்ன எப்போ முடிச்சுட்டு இருந்தார், என்னென்ன சாப்பிட்டாரு, இதெல்லாம் நம்ம வந்து கேட்குற போதே தட் இஸ் கால் அப்சர்வேஷன் மெத்தட். அவங்க நம்ம வந்து ஒரு டேட்டா மாதிரி கலெக்ட் பண்ணுறோம், கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா பை மீன்ஸ் ஆஃப் அப்சர்விங் த பிஹேவியர் பை சம்படி அதர் தேன் தட் பர்சன். நம்ம யாராவது ஒருத்தனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நர்சஸ் தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் பேஷண்ட்டோட எப்படி இருக்காங்கன்றத. ஃபார் எக்ஸாம்பிள் நர்ஸ் அப்சர்விங் த பேஷண்ட் டு தி அப்சர்வேஷன் ரிப்போர்ட். நம்ம எழுதுவோம், ஒரு ரிப்போர்ட் எழுதுவோம், பேஷண்ட்டை நைட் நல்லா தூங்கினாரு, நல்லா சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிப்பட்டு எழுதுறது அப்சர்வேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம பார்த்தோம் இன்ட்ரோசெப்ஷன் மெத்தட், அதில் நம்ம பார்த்துக்கிறது. செகண்ட் ஒன் இஸ் கால்டு அப்சர்வேஷன் மெத்தட். இது வந்து நம்மளை இன்னொருத்தர் பார்க்குறது கால்டு அப்சர்வேஷன் மெத்தட். சரி, அடுத்த மெத்தட் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இதில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு குரூப் இதில் பார்க்குறீங்க. இந்த இமேஜில் ரெண்டு இருக்குது. இந்த பக்கம் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்னு இருக்குது, கண்ட்ரோல் குரூப்னு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் தட் இஸ் கால்டு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரிசர்ச்லாம் இப்போ ஸ்டடியெல்லாம் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சின், இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேக்சின் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டு குரூப் எடுத்துப்போம். இந்த பக்கம் ஒரு குரூப்புக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம், இந்த குரூப்புக்கு இன்ஜெக்ஷன் போட மாட்டோம். எல்லாருக்குமே அந்த வைரஸ் கொடுப்போம், வைரஸை பரப்பி விடுவோம். யாருக்கு வருது, இந்த வேக்சின் போட்டவங்களுக்கு வருதா, மறுபடியும் இவங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறது தான் தட் இஸ் கால்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் இன்வால்வ்ஸ் தி மேனிப்புலேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் ரிசல்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி அதனோட ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒரு ரெண்டு குரூப்பை உங்களை பிரிச்சுக்கிறோம்.
ஒரு குரூப்புக்கு ஃபுல்லாக 24 hours அசைன்மெண்ட் கொடுக்குறோம், இன்னொரு குரூப் அசைன்மெண்ட்டே கொடுக்காமல் இருக்கும். 2 பேரோட மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அசைன்மெண்ட் கொடுக்குறவங்க குரூப் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் லுக்ஸ் டென்ஸ், அசைன்மெண்ட் அடுத்த அசைன்மெண்ட் அடுத்த அசைன்மெண்ட் அடுத்த அசைன்மெண்ட் அப்படின்னு இருப்போம். ஸோ பட் கண்ட்ரோல் குரூப்பில் எப்படி இருப்பாங்க, ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ இந்த வேரியபிள்ஸ்ன்றது நம்ம அசைன்மெண்ட் அதை கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் ஆன் த பீப்புள் டீலிங் வித் லேர்னிங், ஃபர்கெட்டிங் அண்ட் மெனி அதர் மென்டல் ஆக்டிவிட்டீஸ். திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் introspection or self-observation method. Second one is observation method. Third one is called experimental method. Come to the fourth one. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் சர்வே மெத்தட் ஆர் இன்வென்ட்ரி மெத்தட். சர்வே, இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் போகிறோம், இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வாக்காளர்லாம் போயிட்டு யார் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருவாங்க, ஒரு 5 கட்சி பேர் கொடுத்துட்டு அதில் எதோ அதை டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் சர்வே மெத்தட். சேம் திங் இன் திஸ் மெத்தட் யூசஸ் த கொஷினர்ஸ்லாம் முன்னாடி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாட்டு நடப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற, உங்கள் மனசு எப்படி இருக்குது, நல்லா சாப்பிட்டீங்களா. ஸோ அந்த மாதிரி செக்லிஸ்ட் கொஸ்டினர்ஸ், செக்லிஸ்ட், ரேட்டிங் ஸ்கேல், இதுக்கு எவ்வளோ மார்க்கு தர, நீங்கள் இந்த வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ மார்க்கு தர, ரேங்கிங் அண்ட் இன்வென்ட்ரிஸ் டு அசஸ் த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஹேவியர். திஸ் இஸ் கால்ட் சர்வே மெத்தட். சர்வே மெத்தட்ன்றது என்னென்னா, திஸ் இஸ் அ மெத்தட் யூசஸ் தி கொஷினர்ஸ், checklist, rating scale, ranking and inventories to assess the different aspect of behavior. This is called survey method அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். We go to the next method. Next method is test method. நமக்கு ஒரு ஆளுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் வச்சு எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட், attitudes and intelligence are measured by this method by making the use of carefully devised and standardized test. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஐக்யூ டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்டெலிஜென்ட் கொஸ்டின், இவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட் வச்சு அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இவங்களுடைய அறிவு இவ்வளோ தான் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இஸ் கால்டு டெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் கால்டு இன்டெலிஜென்ட் டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆப்டிடியூட்னா இங்கே பார்த்துருப்பீங்க, எல்லாம் இப்போ நிறைய வேலைக்கு போகும்போதெல்லாம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம், என்ன இருக்குது, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, இதெல்லாமே நிறைய அந்த டெஸ்ட் எல்லாம் இருக்குது. திஸ் இஸ் கால்டு டெஸ்ட் மெத்தட். ஸோ அதர் ஒன் இஸ் கால்டு கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட் ஆர் கிளினிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட்னா ரொம்ப டீப்பாக பார்க்குறது தான். கேஸ் ஸ்டடீஸ் ஆர் இன்டெப்த் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் பர்சன் ஆர் குரூப் ஆர் ஈவெண்ட் ஆர் கம்யூனிட்டி. ஒரு ஏரியாலேயே தங்கியிருந்து ரொம்ப நாளாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது தான் கேஸ் ஸ்டடி ஆர் கிளினிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு இடத்துல இப்போ இருக்கிறோம், ஒரு ஸ்லம்ஸோ இல்லை ஏதோ ஒரு இடம் எடுத்துக்கிறோம், அங்கே இந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்ன, எந்தெந்த கிளைமேட்டில் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டினியூஸ் பீரியடாக நம்ம வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்குறது தான் கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட் ஆர் கிளினிக்கல் மெத்தட்ஸ். கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெயின் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் அப்நார்மல் சைக்காலஜி அண்ட் சைக்காட்ரி. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்னொன்று கூட சொல்லலாம். இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட் எடுத்துட்டோம்னா, இப்போ சுனாமியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்ம தங்கியிருந்து அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது, நிறைய நம்ம சாவு நேரத்தில் பார்த்தவங்க அவங்க. ஸோ அதுலேருந்து பிழைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய மனநலம் எப்படி இருக்குது, அவங்களுடைய எப்படி பாதிப்பு வருது, அதனால் என்ன பாதிப்பு வருது, இதெல்லாம் பற்றி நம்ம வந்து படிக்கிறது தான் இன்டெப்த் ஸ்டடி. தட் இஸ் கால்டு கேஸ் ஹிஸ்ட்ரி ஆர் கிளினிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் ஜெனட்டிக் ஆர் டெவலப்மெண்ட் மெத்தட். ஜெனட்டிக் நமக்கு தெரியும், பாரம்பரியம் எப்படி வருது, ஆர் டெவலப்மெண்டெல்லாம் வளர்ச்சி. இட் ஸ்டடிஸ் த க்ரோத் ஆஃப் பிஹேவியர். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம எப்படி மாறிட்டு வரோம், சின்ன குழந்தையில் என்ன வேலை பண்ணுவோம், கொஞ்சம் பெருசான என்ன பண்ணுவோம், அடல்ட்ஹுட்டில் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் கோயிங்கில் என்ன பண்ணுவோம், அடல்ட்டில் என்ன பண்ணுவோம், அடலசன்ஸில் என்ன பண்ணுவோம், வயசான பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் தட் இஸ் கால்டு ஜெனட்டிக் ஆர் டெவலப்மெண்டல் மெத்தட். திஸ் இஸ் அபவுட் த ஸ்கோப் ஆஃப், இது வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி, என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி ஸ்டடி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜி. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்கோப் ஆஃப் சைக்காலஜியும் importance of psychology for nurses will see in the next class. Before closing this session, I would like to conclude the today's session. First, we discussed about the what do you mean by psychology. Psychology, the word derived from the Greek word called psyche, that means mind or soul and spirit, and logos means knowledge, discourse or study. That means psychology means study of the mind. Then we discussed about the mind. What is mind? Mind is the total functional capacity of the brain. It's the functional capacity of the brain. Otherwise we discussed about the various functions. It's the total functions of observing, knowing, thinking, reasoning and feeling, wishing, imagining, remembering and judging. These are the total various functions. Then we discussed about the history of psychology. William
Bont is the father of psychology. Then how did he open the lab and what he did, and we discussed about the history of psychology. Then we discussed about the methods of psychology or methods of study of behavior. We discussed about the introspection or self-observation method. That means introspection method அப்படின்னு சொன்னால் நம்மளை நாமே அப்சர்வ் பண்ணுற செல்ஃப் அப்சர்வேஷன் பார்த்தோம். செகண்ட் ஒன் இஸ் கால்டு அப்சர்வேஷன் மெத்தட். தட் மீன்ஸ் அப்சர்வ் பை தி சம்படி, அதர் யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து பார்க்குறது அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் ஒன் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் இஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் என்ன பார்த்தோம்? தட்ஸ் டூ குரூப்ஸ், ஒரு கண்ட்ரோல் குரூப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்னு வச்சுப்பாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு வேலையை கொடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். தென் ஒன் இஸ் கால்டு சர்வே ஆர் இன்வென்ட்ரி மெத்தட். சர்வே மெத்தட்னா தெரியும், ஆல்ரெடி வி ப்ரிப்பேர்டு கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு என்னென்ன நம்ம வந்து அவங்களுடைய குணநலங்கள்லாம் செக் பண்ணுறது. தட் இஸ் கால்டு சர்வே மெத்தட் ஆர் இன்வென்ட்ரி மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு டெஸ்ட் மெத்தட். நம்ம டெஸ்ட் வச்சு அவங்களுடைய இது எப்படி அசஸ் பண்ணுறது, டெஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு த கேஸ் ஹிஸ்ட்ரி ஆர் கிளினிக்கல் மெத்தட். கேஸ் ஹிஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தோம், ஒரு லாங் ஸ்டம் இன்டெப்த் ஸ்டடி ஆஃப் தி சைக்காலஜிக்கல் பிஹேவியர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ஜெனட்டிக் ஆர் டெவலப்மெண்டல் மெத்தட். இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபார் இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த செஷனில் என்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், the first one is define psychology. Psychology na enna? Define psychology. Define mind. Mind na enna? Who is called father of psychology? Other one is methods of study of behavior. These are the four questions. Usually இது எல்லாமே important questions. ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கக்கூடியது. You have to write in your notebooks. இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் இப்போ இந்த லெசன்ஸ்லேயே இருக்குது. இதை நீங்கள் வந்து எடுத்து you have to write in your notebook and submit while you will return to the schools. Okay, return to your college. Okay. So அதே போல் in case if you have any doubts, don't keep it with yourself. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் you should clarify. புரியல அப்படின்னு சொன்னால் I will explain further. ஸோ எல்லாருக்குமே அந்த கிளியராக இருக்கும் அந்த டவுட்ஸ். இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாட் ஓன்லி டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.